வெல்கம் டு அவர் சேனல். மார்கழி மாதம்னாலே ஒரு விசேஷமான மாதம். மார்கழி மாதத்தை மேலும் சிறப்பூட்டும் வண்ணமாக அமையக்கூடிய அற்புதமான நாள் அனுமன் ஜெயந்தி. ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னாலே வீரம் நிறைந்தவர், தீரம் நிறைந்தவர், ராமாயணத்தின் ஆணிவேராக விளங்குபவர். ஹனுமன் அவதரித்த தினத்தையே அனுமன் ஜெயந்தியாக ஆண்டுதோறும் நாம் கொண்டாடுகிறோம். அனுமன் ஜெயந்தியை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் புதிய வீடியோ ஏதாவது போட்டோம்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ராம பக்தனான அனுமனை வழிபடுபவர்களுக்கு என்றும் துணையாக இருந்து காப்பார். வீரம், பக்தி, ராம சேவை, பேச்சாற்றல், புத்தி கூர்மை ஆகியவற்றுக்கு உதாரணமாக விளங்குபவர் அனுமன். ராமாயணத்தில் அனுமனின் திறன்களை அழகாக எடுத்து கூறும் பகுதிக்கு பெயர்தான் சுந்தரகாண்டம். இந்த சுந்தரகாண்டத்தை படித்தாலே எப்படிப்பட்ட துன்பங்களும் தீரும். அனுமன் என்று அழைக்கப்படும் ஆஞ்சநேயர் வானரகுல வேந்தரான கேசரி மற்றும் அஞ்சனாதேவிக்கு மைந்தனாக அவதரித்தார். அவர் சிவபெருமானின் வடிவானவர். இளம் வயதிலிருந்தே அவர் அனைத்து வகை கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவர். ஆஞ்சநேயர் சின்ன குழந்தையா இருந்தபோது ஒரு நாள் அம்மாட்ட போய், எனக்கு பசிக்குதுன்னா நீங்கள் எப்போவுமே உணவு தந்துடுறீங்க, நானாக உணவு தேடிக்கணும்னா என்ன செய்யணும்னு அவங்க அம்மாட்ட கேட்டாராம். அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம், நீ பழங்களை சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ ஆஞ்சநேயர், பழமா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாராம். அவங்க அம்மா சொன்னாங்களாம், பழம்னா நல்ல சிவப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு நாள் அதிகாலை வேளையில் வானத்தில் இருந்த சூரியனை ஆஞ்சநேயர் பார்த்தாராம். இதுதான் அம்மா கூறிய பழம் போல அப்படின்னு நினச்சி ஆதித்தன் மேலே பாய்ந்தாராம். பதறிப்போய் சூரியனும் அஞ்சினார். இதை பார்த்த இந்திரன் வஜ்ராயத்தால் தாக்கியதால் ஆஞ்சநேயருக்கு கன்னத்தில் காயம் ஏற்பட்டது. இதனால்தான் அவருக்கு அனுமன் என்ற பெயர் வந்தது. இந்திரன் செய்த இந்த செயலால் கோபம் கொண்ட வாயுதேவன் தனது செயல்களை சுருக்கி கொண்டார். பிறகு அனைத்து தேவர்களும் வந்து அவரை சமாதானம் செய்தாங்க. அப்போ ஆஞ்சநேயர் தன்னோட தந்தையான வாயு பகவானிடம், சூரிய பகவானோட பெருமைகளை தெரியாமல் நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், நான் சூரிய பகவான்கிட்டே கல்வி கற்கணும்னு விரும்புகிறேன்னு சொன்னாராம். சூரிய பகவான்கிட்ட கல்வி கற்கணும்னு சொல்லிட்டு சூரிய பகவான் தேருக்கு முன்பு சென்று அவர் போகும் வேகத்திலேயே சென்று கல்வி கற்றாராம் ஆஞ்சநேயர். அதனால் நம்ம கல்வி நலனை பெறணும்னா அனுமரை வழிபாடு செய்யலாம். யாரெல்லாம் படிப்பில் தேர்ச்சி பெறணும்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாரும் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அவரை வழிபாடு செய்தோம்னா நிச்சயம் நல்ல கல்வி செல்வம் கிடைக்கும். ராமாயணத்தில் நம்ம பார்த்தோம்னா அசோகவனத்தில் சீதாதேவி இருந்தபோது ஸ்ரீராமர்கிட்டருந்து கணையாளியை பெற்றுக்கொண்டு சீதாதேவிகிட்ட கொடுத்துட்டு சீதாதேவி அளித்த சூடாமணியை ஸ்ரீராமரிடம் கொண்டு வந்து கொடுத்து இருவரும் மீண்டும் சேர்வதற்கு காரணமாக அமைந்தவர் ஆஞ்சநேய சுவாமி. அதனால கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்பட வேண்டும்னா அனுமன் ஜெயந்தி அன்று அனுமரை மனதார வழிபடலாம். நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் அனுமரை அனுமன் ஜெயந்தி அன்றும் வழிபடலாம். கர்ப்பிணி பெண்கள் சுந்தரகாண்டம் படிப்பதால் அனுமரை போல வீரமான, ஆரோக்கியமான, புத்திசாலியான குழந்தை பிறக்கும். ஆஞ்சநேயர் சோஸ்திர பிரியர், அதுவும் ராமநாமமே தாரக மந்திரம் என்று இருப்பவர். சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் பாடலை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பாடலை நம்ம பாடினோம்னா நினைத்தது நிறைவேறும், எடுத்த காரியம் வெற்றியடையும், ஆரோக்கியமான வாழ்வும் மன தைரியமும் மனபலமும் கிடைக்கும். வாங்க சக்தி வாய்ந்த அனுமன் பாடலை பார்க்கலாம். இந்த பாடல் கம்பராமாயணத்தில் வரும் பாடல். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். நாம் சக்தி வாய்ந்த அனுமன் மந்திரத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம். ஸ்ரீராம ஜெயம். இந்த மந்திரத்தை நம்மால் எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை உச்சரிக்கலாம். 11 முறை, 21 முறை,
அனுமன் ஜெயந்தி அன்று முழுவதும் ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தை நாம் மனதார உச்சரிக்கலாம். ராமநாமம் உச்சரிக்கும் பக்தர்களுக்கு தேவையான நலன்கள் அனைத்தையும் ஆஞ்சநேய சுவாமி நமக்கு அருளிடுவார். இந்த வருடம் டிசம்பர் 19ஆம் தேதி மார்கழி 4 வெள்ளிக்கிழமை அன்று ஹனுமன் ஜெயந்தி வருகிறது. நம்ம இந்த வீடியோவில் அனுமன் ஜெயந்தி பற்றியும் சக்தி வாய்ந்த அனுமன் ஜெயந்தி பாடலும் மற்றும் மந்திரமும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஆஞ்சநேய சுவாமியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.